தமிழக தேர்தல் களத்தில் இன்று மற்றொரு பெரும் பரபரப்பு. தேர்தலுக்கு வெறும் 5 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் திமுகவுக்கு லிமிடெட் கம்பெனி என்று புதிய பெயரை சூட்டியுள்ளார். மேலும் பாசிச சக்திகள் விசில் புயலில் வீழும் என்றும் ஏப்ரல் 23 அன்று வரலாறு படைப்போம் என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் திமுகவை ஒரு லிமிடெட் கம்பெனி என்று குறிப்பிட்டுள்ளார். லிமிடேஷன் இல்லாமல் அஜாக்கிரதையும் ஊழலையும் செய்து லிமிடேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுக. இதன் அர்த்தம் என்ன? ஒரு லிமிடெட் கம்பெனி தனது லாபத்திற்காக மட்டுமே செயல்படும். அதற்கு மக்கள் மீது எந்த பற்றும் இருக்காது. அதுபோலதான் திமுகவும் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் தங்கள் குடும்பத்தின் லாபத்திற்காக மட்டுமே ஆட்சி செய்கிறது என்று விஜய் குற்றம் சாட்டுகிறார். விஜய் தனது அறிக்கையில் திமுக தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திசை திருப்பும் முதலீட்டுக் கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. அதாவது திமுக தனது தோல்விகளை மறைக்கவும் மக்களின் கவனத்தை வேறு பக்கம் திருப்பவும் பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்துவதாக விஜய் சுட்டிக்காட்டுகிறார். கடைசி நேரத்தில் தாவேகாவின் பிரச்சார அனுமதிகளை ரத்து செய்வது, ஊடகங்களில் புனைவு செய்திகளை வெளியிட செய்வது, நிர்வாகிகளை பயன்படுத்தி இடையூறுகள் உருவாக்குவது என பல்வேறு தில்லுமுள்ளுகளை திமுக மேற்கொள்வதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் திமுகவை பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் என்றும் விமர்சித்துள்ளார். பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திமுகவிற்கு மறுமுறை வாய்ப்பு என்பது எட்டாக்கனி என்பதுதான் தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டுக்கும் மேலான தேர்தல் வரலாறு. மேலும் இத்தகைய நம் தமிழ்நாட்டு மண்ணில் என்றைக்கும் பாசிச சக்திகள் வேரூன்ற மட்டுமன்று காலூன்றவே இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் விதைத்த சமூக நீதி, நல்லிணக்கம், மதசார்பின்மை ஆகிய விதைகள் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றியிருப்பதால் பாசிச சக்திகளால் இங்கு செழிக்க முடியாது என்று விஜய் நம்புகிறார். விஜய் தனது அறிக்கையில் ஒரு திட்டவட்டமான கணிப்பையும் முன்வைத்துள்ளார். ஏப்ரல் 23 அன்றோ ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலருடன் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி. அதாவது தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி திமுக மட்டுமல்ல, அவர்களுடன் இணைந்து செயல்படும் தீய சக்திகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று விஜய் உறுதியாக நம்புகிறார். இந்த முறையும் மக்கள் திமுகவுக்கு மறுமுறை வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று விஜய் நம்புகிறார். ஆட்சி எதிர்ப்பு அலை, ஊழல் புகார்கள், நிறைவேறாத வாக்குறுதிகள் ஆகியவை திமுகவின் தோல்விக்கு காரணமாக அமையும். விஜய் தனது அறிக்கையை ஒரு வெற்றிகரமான குறிப்புடன் முடித்துள்ளார். மக்களே, இந்த வேடதாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம். வெல்வோம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம். அதாவது தேர்தல் நாட்களில் திமுக பல்வேறு வேடங்களில், அதாவது வேடதாரிகள் வந்து மக்களை ஏமாற்ற முயல்வார்கள். அவர்களை நம்பாமல் விழிப்புடன் இருக்குமாறு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாள் ஏப்ரல் 21 என்பதால் அந்த நாள் வரைதான் திமுகவின் தில்லுமுள்ளுகள் இருக்கும் என்றும் ஏப்ரல் 23 அன்று மக்கள் வெற்றியை உறுதி செய்வார்கள் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த அறிக்கை குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல கருத்துகள் நிலவுகின்றன. திமுக தரப்பில் விஜய் பயத்தில் இப்படி பேசுகிறார் என்று கூறலாம். தாவேகா வெற்றி பெறாது என்பதல்ல, அவர் வேறு வழியில்லாமல் இப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்று பதிலளிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 23 வாக்களிப்போம், வரலாறு படைப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.